ஏன்னா ஒரு 10 ரூபா கடைக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த கடை நான் எங்கே எடுத்தேன், ஸோ இந்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குது, எவ்வளோ கம்மியாக வந்துட்டு ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லலாம். இப்படி மீனாட்சி அம்மன் கோயில் செம்மையாக இருக்கா, வாங்க என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீலருங்க, நமக்கு வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்பூன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரேயில் வந்துட்டு தனித்தனியாக 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள், 15 ரூபா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பூனு, ஃபோக் ஸ்பூனு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இது என்னென்னு நிஜமாலே வந்து தெரியல. நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நான் கேட்ட உடனே வந்து சொல்லிடுறீங்க இது என்ன, நான் தப்பாக சொன்னால் கூட நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ. அதே மாதிரி இது என்னன்னு சொல்லிவிடுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நம்ம பூஜைக்கெல்லாம் வந்துட்டு வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பூஜைக்கு வைக்கிற தட்டு இருக்குது, ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஊதுபத்தி வைக்கிறதுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நான் அந்த கடையில் இருக்கவங்ககிட்டே கேட்டேன் இது என்னன்னு. அவங்க வந்துட்டு ஏதோ எண்ணெய் தடவுறதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்களா 15 ரூபா. ஒரு குட்டி கோம்பும் அது கூட ஒரு கண்ணாடியும் ஹேண்ட் மிரர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மத்து 40 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரக்கரண்டி 20 ரூபா தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு அன்னக்கரண்டி மாதிரி இருக்குது, இது வந்து தோசை கரண்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு நமக்கு தேய்க்கிற கட்டைங்க. ஆனால் நமக்கு அது வந்துட்டு கோடு வர்ற மாதிரி நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. 20 ரூபா தான். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிலிக்கானில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளுங்க. அப்பளம்லாம் வந்துட்டு எடுப்போம்ல, சப்பாத்தி பிரட்டுறதுக்கு அப்பளம் பிரட்டுறதுக்கு 80 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து அவங்ககிட்டையும் கொஞ்சம் அதிக விலைக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையிற மத்துங்க, அது வந்துட்டு 20 ரூபா. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா மீனாட்சி அம்மன் கோயிலோட வியூ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செமையாக வந்துட்டு இருக்குது லொக்கேஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா, இது வந்துட்டு நமக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிஜமாலே இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. அதோட ப்ரைஸ் வந்துட்டு 15 ரூபா. கண்ணாடிலாம் வந்து 10 ரூபா. ஸோ இந்த மாதிரியான அந்த ப்ரஷ் வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா, டஸ்டர் மாதிரி இருக்குல்ல, அந்த டஸ்டரும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 10 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். இது என்னன்னு தானே பார்க்குறீங்க, நமக்கு எலுமிச்சம்பழம்லாம் புளிவோம் இல்லையா, அந்த ஜூஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த எலுமிச்சம்பழம் புளிகிற கட்டை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 3 செக்ரிகேட் பண்ணுற மாதிரி 3 டப்பா மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹோல் டப்பா. இதோட ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு 20 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அதில் நம்ம ஏதாச்சும் டேப்லெட்டு அந்த மாதிரி குட்டி பொருள் இல்லாட்டி காயின் வந்துச்சுக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சந்நிதிக்கு அப்படியே ரைட் சைடில் இருக்குதுங்க இந்த கடை. ஸோ நீங்கள் வந்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து வரலாம். ஸோ இந்த கடையோட பேர் என்னன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க. இந்த மாதிரியான நாடா கயிறு வந்துட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி டப்பா, நம்ம ஏதாச்சும் வந்துட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னா, மசாலா பொருட்கள் அந்த மாதிரி போட்டு வைக்கணும், குட்டியாக வந்துட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னா நல்லா சூப்பராக போட்டு வச்சுக்கலாம். உங்களோட குட்டி பின்ஸ் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீலர், கிரேட்டர், இது வந்துட்டு ஓப்பனருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா தான். உங்கள் வீட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் நமக்கு ஓப்பனர் இல்லாமல் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஓப்பனர்லாம் இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடைகளில் பார்க்குறதோட சரி, இல்லாட்டி ஃப்ரிட்ஜோட நமக்கு வந்து அட்டாச் பண்ணி வந்துட்டு வச்சுருப்பாங்க. செமையாக இருக்குது. இந்த ஸ்பான்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பான்ச் 10 ரூபான்னு சொன்னேன், ஆக்சுவலாக அந்த ஸ்பான்ச் வந்து 5 ரூபா. எனக்கு அந்த வியூ மட்டும் என்னன்னே தெரிலங்க, எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிட்டே இருந்துருந்துச்சு. அதனால தான் வேணும்னே இந்த இடத்துல நான் சுற்றி எடுத்துகிட்டே இருந்தேன். கோடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. இந்த டப்பாலாம் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு குடமிளகா மாதிரியே ஒரு டிசைனில் வந்துட்டு இருக்குது பாருங்களேன். கலராக இருக்குது. க்ரீன் கலர் மூடி போட்டிருக்கு, ரெட் கலர் மூடி போட்டிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பூனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பால் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான நமக்கு டூத் பிக் வந்துருக்குங்க. ஸோ நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து தேவைப்படும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்துட்டு 10 ரூபா தான். இதெல்லாம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு உண்டான ஜாருங்க, 25 ரூபா. நல்ல குவாலிட்டியில் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 25 ரூபா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியானது. 10 ரூபாயில் இருக்கிறதும் ரொம்ப அதில் கம்மியெலாம் கிடையாதுங்க. குவாலிட்டியில் சூப்பரான குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பருப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு
கிச்சன் ஐட்டங்களில் கொஞ்சம் ஒரு அதிகமான கொஞ்சம் காசு, இப்போ ஒரு 100 வச்சுக்கோங்களேன் அதோட ப்ரைஸு. அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நமக்கு வந்துட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தட்டு வந்துட்டு இருக்குன்னு. பிளாஸ்டிக் தட்டு இருக்குது, அதுக்கப்புறம் செராமிக் தட்டு இருக்குது, இந்த மாதிரியான குடம் மூடுறதுக்கான தட்டு இருக்குது, சாப்பாடு தட்டு இருக்குது, ஸ்நாக்ஸ் தட்டு இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. செம்மையான கம்மி ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் வந்து பாருங்களேன், நமக்கு பித்தளை மாதிரி வந்துட்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 20 தான். இல்லை எங்களுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 தான். இந்த ஃபோக் ஸ்பூன் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான நிறையா ஸ்பூன் ஐட்டங்கள் வந்து இருக்குங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர்லேயே நமக்கு வந்துட்டு கிரேட்டருங்க, 15 தான். ஸோ மற்ற கடைகள்லேயே நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதோட ப்ரைஸு இதோட ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எந்த கடையில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையில் வாங்கலாம். மதுரை 10 கடையில் இவ்வளோ பொருட்கள் இருக்கான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவே வந்துட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்துட்டு நமக்கு செட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கம் மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கும். இது வந்து நம்ம ஹேங்கர் மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஷர்ட்டோ சாமி படமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். 15 தாங்க. இது வந்து என்ன தெரியுமா, ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த தோசைக்கல்லில் வந்துட்டு நமக்கு எண்ணெய் தடவுறதுக்கு வந்துட்டு ஸோ எண்ணெயை வந்து முச்சம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதிலலாம் வந்துட்டு தடவுவாங்க. இதெல்லாம் ஸ்ப்ரே பாட்டிலுங்க, 10 rupees தான். இது வந்து பார்த்திங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் இது வந்து வாங்கிட்டேன். இது வந்துட்டு நமக்கு டிஷ்யூ பேப்பர், இதில் வந்துட்டு 10 இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நமக்கு சூப்பராக, நமக்கு எப்படி சொல்கிறது, அதில் வந்து வெட்டாகி தான் இருக்கும், அதாவது ஈரமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 10 இருக்கும் நமக்கு. அப்புறம் இந்த மாதிரியான சாஸ் ஊற்றுறது 10 rupees. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி பாட்டில்ஸு நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான பாட்டில் இருக்குது. இதிலே பெரிய சைஸ் பாட்டில் இருக்குது 10 rupeesக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்து வாங்கலேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு விஸ்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, நமக்கு எக் பீட் பண்ணுறதுக்கு, மோர் பீட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்துட்டு 10 rupees தான். கிரேட்டர் வந்துட்டு 15 வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு 10 தான். குங்கும சிமிழ்ங்க 10. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பூஜைக்கோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனோ வைக்கிறதா இருந்தால் அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த கடையில் வாங்கி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 15 தான். அந்த தேங்காய்க்கு சில்லு போடுவோம் இல்லையா, அந்த சில்லு போடுறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு 15 rupeesக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா சூப்பராக இருக்கா. இது வந்துட்டு ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி நமக்கு பித்தளையில் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 30. சாம்பிராண்டி கரண்டி வந்து பார்த்திங்களா இதெல்லாம் வந்துட்டு 15 தான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு விபூதி வச்சுக்கலாம், இல்லாட்டி விளக்கு ஏற்றுற மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்மளோட ஓன் பர்பஸ் வந்துட்டு எதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பூஜை ரூமுக்கோ இல்லை கிச்சனுக்கோ இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த கிளாஸ் நான் காமிக்கும் போதே அதோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து 50. இந்த சோப்பு டப்பாலாங்க உண்மையிலுமே சொல்கிறேன், நமக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன், நமக்கு வந்துட்டு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் வரும்போது அந்த சில்வர் ஐட்டமில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் மயமாகிடுச்சு. இதை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஸோ 70 rupeesக்கு அந்த இது வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிண்ணங்கள் இருக்குது, தூக்குவாளி இருக்குது பார்த்திங்களா 60 ரூபாய்க்கு. நல்லா பெரிய தூக்குவாளி தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஓவல் சைஸில் வந்துட்டு தூக்குவாளி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஓவல் சைஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு தூக்குவாளி வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி கிண்ணெல்லாம் வந்துட்டு 20 rupees தான். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்காக்கா அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு 4-5 கிளாஸ் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி தட்டுலாம் வந்துட்டு 30 தட்டு இருக்குது, 10 தட்டு இருக்குது, 20 தட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா தூக்குவாளி. ஸோ இந்த தூக்குவாளியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 தான். இதெல்லாம் வந்துட்டு ரோஸ் வாட்டருங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது நமக்கு. இந்த ரோஸ் பவுடர், ரோஸ் வாட்டர், அப்புறம் இது வந்து அந்துருண்டை. இதில் வந்து 9 இருக்குது, 10 தான் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாடா, நமக்கு பேண்ட்லாம் வந்துட்டு கொடுத்துப்போம் இல்லையா, ஸோ அந்த நாடா கொடி கூட நீங்கள் கட்டணுன்னா கட்டிக்கலாம். இது வந்துட்டு 10 தான். அப்புறம் ரிமோட்டு, அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சுங்க. இப்போல்லாம் யார் வீட்லேயுமே இந்த ரிமோட்டுக்கு இந்த கவர் போடுறதே இல்லை, அதுவும் 10 தான். இதெல்லாம் கொலக்கட்டை அச்சு, இது வந்துட்டு 10 rupees தான். இது வந்துட்டு 15 ரூபாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் எடுக்கும்போது நான் விழுந்துருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஓடி வந்து அக்கா நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு. ஸ்வீட்டாக இருக்காங்க இந்த கடையில் இருக்கவங்க எல்லாருமே, எடுத்துக்கோங்கக்கா, நீங்கள் இந்த பக்கம் எடுங்கக்கா அப்படி சொல்லி வீடியோலாம் எடுக்க வச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா பைப்பு, நம்ம வீட்டில் வந்துட்டு பைப்பு உடஞ்சி போச்சுன்னா ஜஸ்ட்டு 10 rupeesக்கு நீங்கள் பைப்பு வந்து வாங்கி ஒட்டிக்கலாம். 100 ரூபாய்க்கு நம்ம 10 ப்ராடக்ட் வாங்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழாய் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள். இது வந்துட்டு நமக்கு கோதுமை மாவுலாம் அள்ளி போடணும்னு நினச்சோன்னா சின்ன கரண்டி இருந்தால்
தேவை, இந்த மாதிரி பெரிய கரண்டி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு 15 ரூபா. ஸோ இது வந்துட்டு நம்ம சிங்கில் வந்துட்டு டேப்பில் நம்ம வந்து கோர்த்து விட்டுட்டோம்னா தண்ணி வர வழியில் நமக்கு பூ மாதிரி தண்ணி வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது 15 ரூபா தான். இதில் வந்துட்டு நமக்கு பைப் மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி வடிகட்டி வந்துட்டு இருக்குது. இது உள்ளே வந்துட்டு நமக்கு அது ஸ்டீலுங்க, மேலே இருக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிக்கு, உள்ளே இருக்கிறது ஸ்டீலு, அதனால தான் 40 ரூபா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்ஸுமே இருக்குது. நீங்கள் பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேப்ஸை நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு இதில் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, கேப்பு கூட தனியாக வச்சுருக்காங்கங்க. 10 ரூபா தான். எது எடுத்தாலும் இப்போ நான் எவ்வளோ பொருள் 10 ரூபாய்க்கு வந்து காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அப்போ 10 ரூபா கடையில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க 10 ரூபா கடையில் 10 ரூபா பொருளே இல்லைன்னு சொல்கிறாங்க. 10 ரூபா கடையில் நிஜமாலே 10 ரூபா பொருள்லாம் இருக்குங்க. அதுவும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் 10 ரூபாய்க்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சாவி கோர்த்து போடுறது 40 ரூபா. அது 405 ரூபா இல்லைங்க, 40 ரூபாங்க. அந்த 5 வந்து சும்மா போட்டிருக்காங்க. நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரியான சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்குது, இல்லாட்டி ஹோம் அந்த மாதிரி ஹோம் படம் போட்டது வந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. 40 ரூபா. நான் சொன்னேன் இல்லை, அது சும்மா நமக்கு ஸ்கெட்சில் வந்துட்டு அப்படி எழுதியிருக்காங்க. இந்த ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் சாவியும் கோர்த்து போட்ட மாதிரி ஆயிரும், வீட்டை வந்துட்டு டெக்கர் பண்ண மாதிரி ஆயிரும். செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன் எல்லாமே. அவ்வளோ இதோட பார்ட் 1 வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோன்னு இருக்குது. இதெல்லாம் ப்ரஷ்ஷுங்க 30 ரூபா. இது வந்து பெரிய ப்ரஷ்ஷு. உங்களுக்கு நான் தெரியுதா இல்லையான்னு சொல்லி தரல, பெரிய ப்ரஷ்ஷுங்க. சின்ன ப்ரஷ் வேணுன்னா 10 ரூபாய்க்கு கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குது. எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்கங்க. என்னால் வந்துட்டு அதை வந்து எடுத்து அதை வீடியோ போடுறதுக்கே எனக்கு வந்துட்டு அவ்வளோ டயர்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது என்னது டிஷ்யூ பேப்பர், சாரிங்க, யூஸ் அண்ட் த்ரோனே வருது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு 60 ரூபாங்க. ஸோ இதை நம்ம வெளி மார்க்கெட்டில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது கூட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இந்த கடையில் வந்துட்டு எல்லா பொருட்களும் இருக்குது. கீ செயினில் இருந்து, சீப்பில் இருந்து, ஸ்டேஷ்னரி ஐட்டம்லேருந்து, கரண்டியிலேருந்து எல்லா ஐட்டமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா நமக்கு சூப்பராக இருக்கா. 10 ருபீஸ் தான் அந்த கரண்டி எல்லாமே. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு கொலக்கட்டை அச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காட்டிட்டு நான் ஆல்ரெடி நான் சொன்னல ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூட உங்கள்கிட்ட இருக்குன்னு. இதெல்லாம் வந்துட்டு ரப்பர் பேண்டுங்க. ஸோ 100 ரப்பர் பேண்ட் இருக்குது, 10 ரூபா தான். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கேல், பென்சில், ரப்பர், கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது. அந்த பொண்ணு கை காட்டுது, அக்கா இது எடுங்கக்கா, வீடியோ எடுத்து போடுங்கக்கான்னு. ஸோ நான் அதை நான் பார்ட் வீடியோ 2 நான் உங்களுக்கு வந்து போடுறேன். செம்ம க்யூட்டாக இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. வாட்டர் பாட்டிலோட ஸ்டார்டிங் ரேட் வந்துட்டு 20 ருபீஸில் கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான நமக்கு ஹேண்டில் இருக்க மிக்ஸி அந்த மாதிரி கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஐட்டங்கள், கண்மை, அத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு கோனு, பவுடர், பான்ஸ் பவுடரு, ஹிமாலயா அந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குங்குமம் வைக்கிறதுக்கான சிமில்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கும்ல, அந்த ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பீலல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ இந்த வியூவை நான் இன்னொரு தடவை வந்துட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும், இந்த அழகை ரசித்த மாதிரி இருக்கும். இந்த ஓவராலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு கண்ணாடியில் இருந்து அந்த அப்புறம் கத்திரிக்கோள் வரைக்கும் ஷேவ் பண்ணுற மிஷினு, அதுக்கப்புறம் பாலு, இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மர ஜாமான்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலையாட்டி பொம்மை, பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் எல்லாமே மரத்தில் செஞ்சது வந்துட்டு இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. செப்பல், வளையல் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. வெறும் 20 ரூபா, 10 ரூபாய்க்கு கூட நமக்கு வந்துட்டு வளையல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கடை பேரை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சௌமியா ஃபேன்சி ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோர் வந்துட்டு எங்கே இருக்குன்னா அம்மன் சந்நிதிக்கு அப்படியே பக்கத்தில், அப்படியே காட்டுறேன் பார்த்தீங்களா. இது வந்துட்டு நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில். அப்படியே அந்த அம்மன் சன்னதியிலேருந்து நம்ம ரைட்டில் வந்து வந்தோம்னா இந்த கடை வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதோட சூப்பரான வீடியோ வருது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பா.